ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்பயும் போல் ஒரு மினி விலாக் ஆகிட்ட பார்க்கலாம். ஸோ ஈவினிங் டைம்லேருந்து எடுக்கிறேன். கொஞ்சோண்டு காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ அதனால் டீயும் போட்டுட்டு சன்னுக்கு பால் எல்லாம் ஆற்றிட்டு ஒரே இதை பண்ணிடலான்னு பார்த்தேன். அப்போ எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லை, ப்ரெட் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரெட்டு இருந்தால் போதும். ஸ்நாக்ஸ்க்கு அந்த அளவுக்கு ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். டீ எப்பயுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நான் செய்வேன். ஆனால் காஃபி குடிக்கிறப்போ கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் காஃபி நல்லாயிருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. அதனால் டீயில் மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி 2 பேர்த்துக்கு போட்டுட்டு சன்னுக்கு பால் ஆற்றினேன். பாலுமே இப்போது நம்ம ஏதாவது குடிக்கிறப்போ தண்ணி ஆட் பண்ணாமல் குடித்தா தான் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு. இல்லைன்னா நான் மொத்தமாக பால் வாங்கின உடனே காய்க்கிறப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவேன். அதனால் இதாயிரும், கரெக்டாக இருக்கும் பால். நான் எப்போ செய்கிறதா இருந்தாலும் காலையில் ஒரு நேரம் கம்பல்சரி நான் பண்ணிடுவேன். பால் காய்ச்சி டீ போட்டுருவேன். அப்புறமேட்டு ஈவினிங் போல் கம்பல்சரி இருக்கும். அதில் இடப்பட்ட கேப்பில் எனக்கு தனிப்பட்ட முறையில் குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். அப்புறம் இந்த படம் பார்த்தேன். சொல்லப்போனால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ கண்ணீர் அழுக அவ்வளோ இதாக இருந்துச்சு. இந்த படம் பார்க்க அழுதுகிட்டே இருந்தேன். அதுவும் அந்த கடைசி சீன்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் பலாக்கொட்டை குழம்பு பண்ணியிருந்தேன். அது வச்சு நான் சாப்பிட்டுட்ருக்கேன், இட்லி வச்சு. அந்த படத்தை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த சில படம்லாம் நம்மளை அழுக வைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த படம் நிறைய பேர்த்துக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்சிருந்தது. சில படம் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ரிமெம்பர் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, மைண்டில் இருக்கும்னு. அந்த மாதிரி எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. இந்த படம் ஆக்சுவலாக நான் இந்த சாங் மட்டும்தான் கேட்டிருக்கேன். கோடி அருவி அந்த சாங் தான் கேட்டிருக்கேன். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் நான் பார்த்ததில்ல. நான் ரேண்டமாக நான் போயிட்டு என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்ருக்கிறப்போ இந்த படம் வந்துச்சு. அப்போ எனக்கு இந்த சாங் இந்த படத்தில் தானே வரும், நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். அவ்வளோ சீரியஸாக பார்த்தேன் இந்த படம். நைட் ஆனோன்னா போட்டுருவேன். போட்டுட்டு பார்த்து கண்டினியூ பண்ணேன். இந்த படம் ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா டைம் கிடைக்காதுல்ல நம்மளுக்கு, எதையாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் மாற்றி மாற்றி பார்த்து 3 நாள் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ லவ் இப்போதைக்கு இந்த காலத்தில் செட் ஆகாது. என்னோடய கருத்து, தனிப்பட்ட கருத்து. லவ் பண்ணவே கூடாது. சொல்லப்போனால் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கணும் போல் இருக்குது. ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் நீங்களும். ஸோ அது ரொம்ப வேதனையாக தான் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நைட் வியூ. ஸோ நைட்டில் டிஃபன் செய்கிறதுக்காக இட்லி ஊற்றினேன். ஸோ இந்த பலாக்கொட்டை இது பட்டர் பீன்ஸ்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தேன். கூடுதலாக ஒரு சட்னி பண்ணேன். அந்த ரெசிபி பார்த்துடலாமா? கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு தேங்காய், அப்புறம் கொஞ்சோண்டு புளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, இது அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. இது இந்த சட்னி நான் ஒரு ரெசிபி பார்த்து யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணுறேன். இது நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த ரெசிபி. ஸோ இது புளி கொஞ்சோண்டு தான் போட்டுக்கணும், ரொம்ப போடக்கூடாது. ஸோ அது ஒரு டேஸ்ட்டுக்கு தான். இது நல்லா கிரைண்டை நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சோண்டு தாளிப்பு ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்காக தான் நான் இன்றைக்கி நைட்டுக்கு பண்ணியிருந்தேன்.
குழம்பு புளிக்குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்ததா, ஸோ அதனால் வந்து இதை வச்சு சாப்பிட்டுட்டோம் நாங்கள் நைட்டு டின்னரை. நான் ஏதாவது சட்னி பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து நைட்டுக்கு, அப்போ தான் நல்லா இருக்கும்ன்ட்டு பண்ணுவேன். ஸோ சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப அதாவது நம்மளுக்கு அந்த ஃபீலே இருக்காது, சாப்பிட்ட ஃபீலே இருக்காது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டையும் வச்சு சாப்பிட்டோம். 3 பேர் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டோம். சன்னுக்கும் அப்படியே ஊட்டி விட்டேன். ஸோ டைம் வந்து 9:35 ஆச்சு. அப்போ தான் உட்காந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து இந்த படம் போட்டிருந்தாங்க, பயணம்னு ஒரு மூவி போட்டிருந்தாங்க இன்றைக்கி. ஸோ அந்த படம் பார்த்து சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோட பார்க்கலாம். பாய்.